இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னண்ணா வந்ததுல இருந்து பட்டாசு மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருந்தீங்க, இப்போ இவ்ளோ அமைதியாயிட்டீங்க. என்னண்ணா சாப்பாடு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நல்லா இருக்குமா. ஆமா தம்பி, கொஞ்ச நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன், உங்க முகமே சரியில்லையே. உங்க ஃப்ரெண்டு ஏதாவது சொன்னாரா? நான் அது ஒண்ணு இல்ல பாட்டி. இங்க தங்க சொன்னீங்கல்ல, அதான் அவனுக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. என்னடா கார்த்தி? ஓஹோ, அது ஊர்ல ஆடு மாடு எல்லாம் வேற வளர்க்குறான், அதான் யோசிக்கிறான். டேய், நீ 2 நாள்லாம் தங்க வேண்டாம், நாளைக்கு கூட போ. ஓகே, இப்ப சாப்பிடு. எப்பவும் போல இருடா. பாரு, உன்னால அஞ்சலியும் பாட்டியும் எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டா, சரியா? என்ன பாத்துக்கிறீங்க? அது அவன் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னா, அதான் பேசி சரி பண்ணலான்னு சொன்னேன். அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. ஆமா தம்பி, யார் யாருக்கோ செய்யறாரு, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? சந்தோஷமா சாப்பிடுப்பா. சரிம்மா சரிம்மா. தங்கச்சி, இன்னொரு சப்பாத்தி கொடுமா. அட அண்ணா, போடு அஞ்சலி. இப்படிதான், நீங்க கவலைப்படாதீங்க. சரி. இப்படி இருந்தாதான் எங்களுக்கு பிடிக்கும். சாப்பிடுங்க. கொஞ்சம் குழம்பு ஊத்துமா. நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க, சாப்பிடுங்க. சரி சரி. சரி, வாடா கார்த்தி, உனக்கு உன் ரூமை காட்டுறேன். எங்க கூட்டிட்டு போறீங்க? இல்ல பாட்டி, கிராமத்துல வளர்ந்தவன் சீக்கிரமா தூங்கணும்னு நினைப்பான். அட, எங்க வாழ்ந்தா என்ன, எவ்வளோ கதை இருக்கு, அதெல்லாம் நாங்க பேச வேண்டாமா? நான் தூங்க 10-12 மணி ஆயிடும். அது வரைக்கும் போர் அடிக்கும்ல, அவரை விட்டுட்டு போப்பா, நாங்க பேசிட்டு இருக்கோம். இல்ல பாட்டி, இவன் சிரமப்படுவான். நீங்க அஞ்சலி கூட பேசிக்கிட்டு இருங்களேன். அஞ்சலி, நீ பாட்டி கூட பேசிக்கிட்டு இரு. நான் இவனை ரூம் கூட்டு போறேன். டேய், போடா. சரி, அஞ்சலி கூட பேச சொல்லிட்டு போறாரு. சரி.